அமால்ஃபி கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொவின்ஸ் ஆஃப் செலர்னோவில் இருந்தோம்ல, அதோட ஒரு பகுதி தான் அமால்ஃபி கோஸ்ட். அதனால தான் நம்ம 35 மினிட்ஸ்லேயே இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வந்து அமால்ஃபி கோஸ்ட்லேருந்தும் கேப்ரி இல்லை பொசித்தானோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஐலாண்ட் மாதிரி, ஐலாண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஃபெரி டிக்கெட்ஸுமே வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும்னு இல்லைங்க, இங்கேயும் கவுண்டர் இருக்குது அங்கங்கே. ஸோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு லைன்லலாம் நிற்க வேணாம், நான் சம்மர் சீசனில் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டிங் டைம் வந்து குறையும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். செலர்னோவிலேருந்தும் நீங்கள் வந்து கேப்ரி போகலாம், இல்லை பொசித்தானோ போகலாம். உங்கள் ட்ராவல் பிளான்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐட்னரி இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கேருந்து எந்த ஃபெரி எடுக்கணும்னு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து என்னென்னா இந்த மழை வந்து நீடிக்காமல் இருக்கணும், அதுதான். ஏன்னா நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ பெருமழை இல்லை, அங்கே இருந்த அளவு மழை இல்லை. நாங்கள் கப்பலில் ஏறி ஃபெரியில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ ஸ்கூட்டர்ஸ் நிற்கிது பாருங்கள் வரிசையாக. ஸோ இங்கே வந்து ரெண்டல் ஸ்கூட்டர்ஸுமே இருக்குங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸ்கூட்டர் ரெண்டல்ஸ் இன் அமால்ஃபின்னு போட்டிங்கன்னா அதுவே எவ்வளோ ப்ரைஸுன்னு காட்டும். ஸோ அதுக்கு லைசன்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம்னு தோணுது. இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான். ஸோ நான் என்னன்னாங்க, இந்த சைடு கரை ஓரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளூயிஷாக இல்லை வாட்டர். அந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது வாட்டர் ப்ளூவாக தெரியல, ஆனால் கப்பலில் போகும்போது தான் அந்த வாட்டரோட ரியல் கலரே தெரியுது. நீங்கள் யோசிக்காதீங்க நவம்பர்லாம் ஆஃப் சீசன், யாரை போய் விசிட் பண்ணுவான்லாம் யோசிக்காதீங்க. நவம்பரில் வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்டலியில் வந்து கிளைமேட் வந்து மோசமாக இல்லைங்க, அவ்வளோ குளிர் கிடையாது. இப்போயுமே காலையில் லைட்டாக குளிருச்சு, இப்போ வந்து ஓரளவு நார்மல் ஆகிடுச்சு வெதர். அதுவும் இல்லாமல் யூரோப் ட்ராவலில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கணுங்க. யூ ஹாவ் டு பி ரெடி டு வாக் அ லாட். ஏன்னா எல்லா இடத்துக்கும் வந்து உங்களால் பஸ்ஸில் கனெக்ட் பண்ண முடியாது, எல்லா ஸ்பாட்ஸும் சொல்கிறேன். இப்போது சிட்டி டூர்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் நடந்து தான் போகணும். ஸோ அப்படி தாங்க. ஸோ நிறைய இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் மாதிரின்னு வந்தது ஒரு கம்பெனி, இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ட்ராவல் கம்பெனி இருக்குது. அந்த ஃபெரிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸுமே இருக்குங்க, அமால்ஃபி டு பொசித்தானோ போகிறதுக்கு பஸ் ஆப்ஷன்ஸுமே கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து செக் பண்ணலை, ஏன்னா நம்ம வரோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஃபெரி ரைடு இது. எங்கே அப்படின்னா இட்டாலி வந்துட்டு சொல்கிறேன், வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஃபெரி ரைட். ஸோ அதை நம்ம வந்து மிஸ் பண்ண விரும்பலை. ஓகேங்க. ஸோ நம்ம வந்து மேலே ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். அது பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. மேலே வீடு பாருங்கள். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே கோஸ்டல் ரீஜன்ஸ் கிட்ட தங்குனீங்கன்னா காஸ்ட்லி. இப்போ அமால்ஃபி கோஸ்ட், பொசித்தானோ இங்கே மாதிரி தங்குனீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சலர்னோ இல்லைன்னா சொரண்டோ, இந்த 2 இடத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா அமால்ஃபி கோஸ்ட்டுக்கு வந்து இது இருக்குது, என்னென்னா ஃபெரி இருக்குது. ஸோ நீங்கள் சொரண்டோலையோ இல்லை சலர்னோலையோ தங்கி ஃபெரி எடுக்கிறது தாங்க உங்களுக்கு வந்து காஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் பார்த்த வர இந்த அமால்ஃபி கோஸ்ட் பொசிட்டானோலலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்டே பார்த்திங்கன்னா ஓவர் ப்ரைஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டே பார்க்கும்போது இந்த ரீஜன்ஸில் சலர்னோ இல்லைனா சொரண்டோவில் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 1/2 hour தான் நீங்கள் ஃபெரி எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அமால்ஃபி டவுனோட ரோடு பாருங்கள், இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஷாப்ங்க. சதர்ன் இட்டாலியில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது. இந்த சைடு இருக்க பாருங்க, இதுதான் அமால்ஃபி.
ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அப்படியே நடந்து போகிறது தான். ஓகேங்க, நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வந்துட்டு கடற்கரையை பார்க்காம எப்படி? ஸோ கீழே இறங்கி கடலை பார்த்துட்டு இந்த சைடு இந்த லாவெண்டர் பூ பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஓகே, நம்ம போகிறோம். போய் கடற்கரையை பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஸோ வந்துட்டோம், கடற்கரைக்கு வந்துட்டோம். யாருமே இல்லைங்க, நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீசனில் தாங்க வரணும். ஏன்னா ரொம்ப கும்பலாக இருந்ததுன்னா நிற்க கூட இடம் இருக்காதாம்மா சில சமயம். அப்படி தான் நான் நெட்டில் பார்த்தேன், நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ நடக்க முடியாத அளவுலாம் இல்லை, கல்லும் மண்ணும் மிக்ஸ்டாக இருக்குது. அதனால வந்து ஓகே தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து வியூ பாருங்கள். ஐயோ, தண்ணி மேலே அடிச்சுட்டு வந்துடும் போல். இல்லை, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்ரு. ஸோ இங்கே சீ வியூவை பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல்ஸும் இருக்குது. We are walking now in the streets of Amalfi. அமைதியாக இருக்குது. கைடட் டூர்ஸ்க்கு நின்றுட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியலைங்க. ஸோ இட்டாலியன்லாம் ஒன்றுமே புரியல, ஒரு சில வார்த்தை தான் புரியுது. பெல்லானா பியூட்டிஃபுல், அதை கண்டுபிடிச்சிட்டேன் நான். அப்புறம் கிராட்சியானா தேங்க்யூ, அது கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குங்க. கலர்லாம் பாருங்கள், மைல்டு லெமன் எல்லோ தெரியுதா? பாருங்கள், லெமன் எல்லோ பில்டிங்ஸ். ஓ, அழகாக இருக்குங்க. ஈவினிங்லாம் அந்த சைடு உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே இருக்கலாம். அதெல்லாம் ஒரு கெஃபே தான் பாருங்கள். கெஃபேலாம் இந்த மாதிரி லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. 1936 இருக்கான் இந்த கெஃபே. ஸோ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி கைடட் டூர்ஸும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கைடட் டூர்ஸ் வந்து போயிட்டுருக்கு, தான் கூட்டமாக நிற்கிறாங்க. கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே அந்த பில்டிங்கில் வந்து ஏதோ ஆர்ட் இருக்குது. இந்த மரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. எல்லா இடத்துலையும் வந்து இந்த மரம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ செரீனாக இருக்குன்னு பார்க்குறக்கு. இது வந்து அதர் சைடு பாருங்கள். ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கு. இந்த வாலில் ஒரு வைப்ரண்ட்டான பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெடஸ்ட்ரியன் க்ராசிங் தான். இதுதான் நம்ம ஏறின வழி. இது பாருங்கள், நம்ம அங்கே தான் ஏறி போகிறோம். பாருங்கங்க, ஒரு பீட்சா ஷாப், அது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு இங்கெல்லாம் ரைட் போனோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒரு கெஃபேன்னு தோணுது, இல்லை வீடான்னு தெரில, யோலோ அப்படின்னு. சோலோ ட்ராவலிங்கும் வந்து ஒரு இது தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரெண்டல் கார்ஸுங்க ஃபுல்லாகவே. கார்ஸுங்கிற பாருங்கள், ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ் ஃபுல்லாக நிற்கிது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம். நடந்து வந்தீங்கனாலே தெரியும். இந்த சைடு வாட்ரு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. கீழே பாருங்கள், கல் கொண்டு தெரியுதுங்க, அவ்வளோ கிளியராக இருக்குது.
ஸோ இதுதாங்க, இது இன்னொரு வியூ. இங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது பாறைலாம் அந்த சைடு. பயங்கரமாக இருக்குது, கிளியராக இருக்குங்க தண்ணி, செம்ம கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எந்த குப்பையுமே இல்லை. அதுவும் இல்லாமல் டூரிஸ்ட் ரீஜன்லையா, ஸோ கொஞ்சம் அவங்க நீட்டாக அந்த கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு, சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. Kashmir? Kashmir. Yeah, Ah, we have Kashmir. snow, yeah. Ah, Kashmir が山の方だもんね。そうそう。Yeah.マウント、We have マウント、 snow, マウント。 yeah. あと、may I So how- with photo OK? Yeah, okay, yeah. ね GoPro でねなんか இந்த சைடு பாருங்க வியூவு எப்படி இருக்குன்னு. பா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. ஓகே, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வந்து இனிமேல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இந்த சைடு பாருங்கள், கடலில் வந்து சூரியன், சன்னோட ரேஸ், சூரியனோட அந்த கதிர் பட்டு அப்படியே வந்து சூரியன் ஒளி பட்டு அப்படியே மின்னுது இந்த சைடு. ஓகே, நம்ம கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப கீழே இறங்கணும். ஏன்னா நமக்கு இன்னும் பொசிட்டானோ போக வேண்டியது இருக்குது. ஸோ பார்க்கணும் எப்படின்னு. வெயில் வந்து செம வெயில் அடிக்குது இப்போது. அந்த குளிர்லாம் எங்கே போச்சுனே தெரில. காலையில் இருந்த குளிர்லாம் எங்கே போச்சுனே தெரில. ஃபேஸில் அடிக்குது வெயில். எப்படி இருக்குது பாருங்க, ஃபுல்லாக பாறை, தண்ணி, பா செம்மையாக இருக்குது. வாவ், ஸோ பியூட்டிஃபுல், அழகாக இருக்குங்க. இங்கே வாழ்கிற மக்களுக்கெலாம் இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. பொதுவாகவே அப்படி தானே, நம்ம ஒரு இடத்துல இருக்க வர அந்த இடத்தோட அருமை வந்து தெரியாது. அந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது தான் நம்ம ஊர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கவங்க வந்து இதை பெருசாக இப்படி நின்று ரசிப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம வந்து புதுசாக வந்திருக்கோம் இல்லையா, அதனால் பிரமிப்பாக இருக்குது. ஓகே, இந்த பில்டிங் பாருங்கங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரவுண்டாக சர்க்குலராக இருக்குது. ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. வேராக படர்ந்துருக்கு பில்டிங் மேலே. நிறைய பில்டிங்ஸ் இப்படி இருக்குங்க, வேர்லாம் படர்ந்து கல்லில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அங்கங்கே தெரியுது பாருங்கள், குட்டி குட்டி வீடு தெரியுதுல்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜன். இங்கே குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்குது, அதுதான். அவ்வளோதான், இதெல்லாம் ரோட்வேஸ் தான். நீ போனால் அப்படியே ரோடு மாதிரி போயிட்டே இருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிருஷிகள் இருக்காங்கங்க. விவசாயம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. எங்கன்னா இந்த ரீஜனில் இல்லை, அமால்ஃபீல்டில் நம்ம நேற்று வந்தோம் பார்த்திங்களா, அந்த ரீஜனில் வந்து நிறைய விவசாயம் பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுங்க சதர்ன் ரீஜன் வந்து அவ்வளோ ரொம்ப பணக்காரவங்க இருக்க ஊர் கிடையாது. ஐ மீன் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை சுத்தமாக. பட் ஆனால் கம்மின்னு சொல்கிறேன் கம்பேரிட்டிவ்லி. நார்த்தில் பார்த்தீங்கன்னா மேபி நார்த்தன் ரீஜன் ஆஃப் இட்டாலியில் வந்து மேபி அதிகமாக இருக்கோ என்னவோ தெரில. அதே மாதிரி இங்கே ட்ராம் லைன்ஸ் இல்லைங்க, ஏன்னா ஃபுல்லாகவே கோஸ்டல் ரீஜன்ஸ் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராம் லைன்ஸில் இங்கே பாருங்கள், நம்ம பழைய விண்டேஜ் ஸ்கூட்டர் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸ்கூட்டர்ஸுமே நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபீல் பண்ணிட்டே வந்தேன், மழை வந்து இன்னைக்கு நம்மளை சுற்றி பார்க்க விடாமல் பண்ணிருமோ அப்படின்னு.
ஏன்னா மழை வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் ஓகே தான் நமக்கு. இந்த ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சீனிக்கான ரூட்டுங்க. கார் டிரைவ்லாம் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வியூவையும் பார்த்துட்டு இந்த ட்ரைவையும் என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்கன்னு தோணுது. ஃபுல்லாகவே எங்கேயுமே கேக்டஸ் இருக்குங்க. நல்லா வெயில் அடிக்குது இல்லையா? வெயில் அடிக்கிற இடத்துல வந்து கேக்டஸ் நல்லாவே வளரும். ஸோ சொல்லவே வேணாம். அதுக்கு வந்து ஹை மெயின்டெனன்ஸும் கிடையாது. தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. ஸோ நல்லா வளரும். அதனால தான் அங்கங்கே பார்க்க முடியுது. பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர். இங்கே பாருங்கள், கீழே எதுதோ வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஃபியட் கார் போகுது.